நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள எங்க அக்கா பார்வை போட்டு இந்த கர்மான்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது வச்சு செய்யுது ப்ரோ. எங்க அக்கா உட்காந்து ஓடு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிக்கவா அழுகவானே தெரியல. பட் எனக்கு உண்மையா சிரிப்பு தான் வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல சிம்பிளா ஒன்று சொல்லிட்டா ப்ரோ. அக்கா பண்ணது ஒரு ஃப்ராடு வேலை, அது உங்களுக்கே தெரியும். அக்கா கையில பவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராடு வேலையை தான் பார்த்தாங்க. ஒரு ஃப்ராடு வேலை பார்க்கும்போது அதுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டுமே கொஞ்சம் மேடும் பள்ளமா தான் இருக்கும். அதை நம்ம தான் ஓகேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு போகணும். அதை விட்டுட்டு அவங்க ஏத்த மாதிரி ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு ஓடு ஒப்பாரி வச்சு அழுது எல்லாரையுமே கேவலமா பேசினா எப்படிக்கா சொல்லுங்க? நீங்க பண்ணது கரெக்டான வேலையா ஃப்ராட் வேலையா? நீங்க நேர்மையான வழியில போடல, அப்ப ரிசல்ட் அப்படிதானே இருக்கும். அதுக்கு உட்கார்ந்து இப்படி அழுதா எப்படிக்கா? இதுல அழுதா மட்டும் பரவாயில்ல, அவங்க தான் சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணது. ஓகேவா? நேத்து நீ எபிசோட் பார்த்தவங்களுக்கும் லைவ் பார்த்தவங்களுக்கும் தெரியும். அதுக்கு முந்தின நாள் வரத்துக்கு ரம்யா அவர்களை செலக்ட் பண்ணி வச்சவங்க நேத்து லைட்டா அப்படி பிளேட்டை மாத்தி சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணிட்டாங்க. சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணி வின்னர் ஆக்கிரலாம். அப்ப சுபிக்ஷா வந்து நமக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருவான்னு சொல்லி யோசிச்சது எல்லாமே யாரு? நம்ம பாரு அக்கா தான். ஆனா நேத்து இவ்வளவு சம்பவங்கள் நடந்து சுபிக்ஷா வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி முடிச்சோன்னே ஒப்பாரி வச்சுட்டு இருக்கும்போது அந்த பிளேட் அப்படியே தூக்கி திவாகர் மேல போடுறாங்க ப்ரோ. இவ்வளவுக்கு காரணம் தண்ணி பழம் தான். திவாகர் தான் பொம்பளை சோக்கில் இப்படி பண்ணிட்டாரு. ஏன்னா இப்படி ஃபிகர் அலையிற, ஒன்னால தான் இப்போ எனக்கு போச்சு, ஏன்னா இப்படி பண்ற, நீலாம் நல்லா இருப்பியானேன்னு சொல்லிட்டு போட்டு திவாகரை போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு இங்க ஒரு விஷயம் புரியவே இல்லை. திவாகர் என்ன பண்ணாரு? பண்ண ஃப்ராடு வேலை எல்லாமே நீங்க தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரம்யாவை செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. முந்தானத்து நைட் வரத்துக்கு ரம்யாட்ட தான் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க. பட் முந்தானத்து நைட்டே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க யார் காலையில விழுந்து கெஞ்ச போறீங்க. அது மட்டும் இல்லாம ரம்யா மேல உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படிங்கிறது முந்தானத்து நைட்டே தெரிஞ்சிச்சு. அக்கா கூட பேசியிருப்பாங்க லைவ்ல. உடனே நேத்து காலையில என்ன பண்ணிட்டாங்கன்னா சுபிக்ஷாட்ட போய் பேசி சுபிக்ஷாட்ட பிளான் போட்டாச்சு. அதுதான் நீங்க பண்ண முதல் தப்பு. ஓகேவா? ரெண்டு பேர்ட்ட நீங்க பிளான் போட்டிருக்கவே கூடாது. ரெண்டு பேருமே பின்னாடி பேசிட்டாங்க பாருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நைட்டு சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வகையில நேத்துக்கான எபிசோட் நீங்க பார்த்திருப்பீங்க. அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையுமே ஏமாத்தி சுபிக்ஷா வின் பண்ண வச்சுட்டாங்க. ஓகேவா? வின் பண்ண வச்சோன்னே எபிசோட லாஸ்ட்ல கவனிச்சீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் வின்னர்னு அறிவிச்சிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அதை திங்கக்கிழமை தான் அறிவிக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. திங்கக்கிழமை தான் அறிவிக்கணும்னு சுபிக்ஷா மைண்ட் லைட்டா மாற ஆரம்பிச்சிட்டு. மேபி அந்த இடத்துல கேட்டிருந்தா சுபிக்ஷா டக்குன்னு விஜே பாருக்கு கை நீட்டிருப்பாங்க. ஆனா பிக் பாஸ் வந்து திங்கக்கிழமை தான் சொல்லணும்னு சொல்லி சொன்னோன்னே சுபிக்ஷா மைண்ட் வந்து லைட்டா ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஆகா, யாரு கொடுக்கலாம், ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கலாமா இல்ல லஞ்சமா கொடுக்கலாம்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில நேத்து எபிசோட்லாம் முடிஞ்ச பிறகு லைவ்ல கவனிச்சீங்கன்னா நம்ம பார்வை அக்கா போய் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? எனக்கு கொடுத்துருவல்ல, நம்பிக்கை இருக்குல்ல, உன்னை நம்பலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது சுபிக்ஷா என்ன சொல்லுவாங்கன்னா, யோசிச்சுட்டு இருக்கேன், லஞ்சம் கொடுக்கலாமா இல்ல ஒர்க்கர் வந்து ஊதியம் கொடுக்கலாமான்னு யோசிக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னோடனே அக்காக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட், இவா நமக்கு கொடுக்க மாட்டா, எந்த ஆளே ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அப்படி கத்திக்கிட்டே போயிருவாங்க. சரி, கத்திக்கிட்டே போறாங்களா, அக்கா அதோட விட்டுருவாங்கன்னு பார்த்தா வெளியே போயிட்டு நம்ம கமாருதினி வினோத் இவங்ககிட்டலாம் சொல்லி உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ஒப்பாரி வச்சுட்டு இருக்கவங்க சைடில் போய் உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே காரி துப்புறது, அவங்கள பத்தி சுபிக்ஷா பத்தி தப்பா பேசுறது, அவங்க ஒரு கதை வேற நேற்று சொல்லிட்டாங்களே, நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி கேவலமா பேசுறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அக்கா எப்பவுமே அப்படிதான். அவங்க நினைச்ச விஷயம் நடக்கலன்னா அந்த இடத்துல யார் இருந்தாலுமே அவங்கள தப்பா தான் பேசுவாங்க. சுபிக்ஷாவை போட்டு ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்காங்க, துப்புறது அது இதுன்னு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த பிளேட்டை எப்படி மாத்தலாம், ஏன்னா அவங்க மேலதான் தப்பு, இவங்க யாரையுமே எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நான் சுபிக்ஷாவை எக்ஸ்போஸ் பண்ணுவேன், எக்ஸ்போஸ் பண்ணாம விட மாட்டேன், சுபிக்ஷா பண்ண ஊழல் எல்லாத்தையுமே நான் வெளியே கொண்டு வருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன், சுபிக்ஷா என்ன ஊழல் பண்ணா? நீங்க டீலிங் வைக்க கூட்டிங்க, அவ வின் பண்ணா போதும்னு சொல்லிட்டு உங்க கூட வந்து டீலிங் வச்சுக்கிட்டா. அதுல நியாயப்படி பார்த்தா அவ கரெக்டான பாட்டில்ஸ் தான் கொண்டு வந்தா. அவ தப்பான பாட்டில்ஸே உடஞ்ச பாட்டில்ஸ் எதையுமே கொண்டு வரல, எல்லாமே கரெக்டான பாட்டில்ஸ் வந்து கொடுத்துருக்கா. அதை கியூசி பண்ண வேண்டியது உங்க வேலை. நீங்க உங்க சுய லாபத்துக்காக அந்த பொண்ணுக்கான பாட்டில்ஸை செலக்ட் பண்ணீங்க. ஓகேவா? இங்க யாரோட லாபம் இருக்கு? சுய லாபம் மட்டும்தான் இருக்கு. விஜே பார்க்கான சுய லாபம் அதுக்காண்டி செலக்ட் பண்ணிட்டு இப்போ உட்கார்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் வந்து சுபியை வந்து செலக்ட் பண்ணல, நான் வந்து ரம்யாவை தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணலாம் இருந்தேன், பட் கடைசியில் திவாகர் தான் சுபின்னு சொல்லிட்டே இருந்தார், எனக்கு என்ன பண்ணனே தெரியல, என்ன பண்ணேன்னு தெரியாம தான் நான் கடைசியில் சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணிட்டேன், எல்லாமே திவாகர் தான் காரணம்னு சொல்லிட்டு திவாகர் மேல பழிய போட்டு திவாகரை உட்காந்து திட்டிட்டு இருக்காங்க. அங்கதான் நான் யோசிக்கிறேன், திவாகர் எதுக்கு இங்க வந்தாரு? திவாகர் இல்லையே. திவாகர் நேத்து வரது என்ன சொல்லிட்டு இருந்தார், நேத்து முந்தானத்து வரது என்ன சொன்னாரு, சரிம்மா நீ கேட்ட மாதிரி நான் ரம்யாக்கே போட்டு கொடுத்துறேன், ரம்யாக்கே பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் அவர் பேசிட்டு இருந்தார். பட் உங்களுக்கு ரம்யா மேல சந்தேகம் வந்து நீங்க சுபிக்ஷாக்கு மாறினீங்க. சுபிக்ஷா நாக்க ஒரு கேம் விளையாடி அந்த பொண்ணு அப்பாட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டா. இங்க சுபிக்ஷா வந்து உங்களை ஏமாத்தி பொழைக்கல. சுபிக்ஷா தனக்கான பாட்டில்ஸை கரெக்டாக கொடுக்குறா, நீங்க உங்க சுயலாபத்துக்காக இந்த ஒரு முடிவு எடுத்து ஏமாந்துட்டீங்க. அவ்வளவுதான், ஏமாந்துட்டீங்களே தவிர அந்த பொண்ணு உங்களை ஏமாத்தல. ஓகேவா? இதுல எனக்கு சிரிப்பு என்னன்னா, தண்ணி பழத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க,
இங்க பக்கத்துல உட்காந்துருக்க வினோத் ஆகட்டும் கமார்தீன் ஆகட்டும் 2 பேருமே தண்ணி பழத்தை பத்தி ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டே இருக்காங்க. தண்ணி பழம் அப்பதான் வராரு, வந்து கரெக்டா அங்க உட்கார்றாரு. உட்கார்ந்தோடனே நம்ம அக்கா தண்ணி பழத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் தான் சொன்னேன்லண்ணே ஒன்னாலதான் இவ்வளவு ஆயிடுச்சு, ஏன்னா இப்படி பண்ற, என் வாழ்க்கையை போட்டு கொள்றேனே, எல்லாரும் சேர்ந்து என்ன குத்துறீங்களே, நல்லவங்களா இருந்தா இப்படிதானே, உங்களுக்குலாம் நல்லது பண்ணா இப்படிதான் பண்ணுவீங்களா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பிளா 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 பிளான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன கஷ்டப்பட்டீங்க? அதாவது நேர்மையா கஷ்டப்பட்ட மாதிரி அக்கா பெருமையா அங்க பேசிட்டு இருக்காங்க. பண்ணது ஃப்ராட் வேலை. எல்லா பாட்டிலையுமே அவுட் ரிஜெக்ட்னு சொல்லிட்டு அள்ளி வெளியே தட்டிட்டு அக்கா ரொம்ப நேர்மையா இருந்த மாதிரி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு திவாகர் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப திவாகர் ரொம்ப நேரம் பொறுமையாவே பார்த்துட்டு இருக்காரு. பொறுமையாவே சொல்றாரு, நான் என்ன பண்ணேமா, நீ தானமா சொன்ன, நீ சொன்னதானே செஞ்சேன், அவங்க கொடுக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு திவாகர் கேட்காரு. கரெக்ட் தானே, நீங்க தான் சுபியை வந்து வின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்களை பண்ணீங்க. பண்ணிட்டு இப்ப திவாகர் பண்ணாரு சொன்னா இப்படி. நேத்து அந்த எபிசோட் பார்த்தவங்க லைவ் பார்த்தவங்க கூட தெரியும். சுபி வந்து கடைசியா போய் கேட்பா. சுபிக்கு வந்து ஆக்சுவலா மொத்தம் 28 பாட்டிலுக்கு எவ்வளவுதான் செலக்ட் பண்ணிருப்பாங்க, 32 பாட்டில் அந்த பொண்ணு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். சுபி போய் ரிட்டர்ன் கேட்பா, எனக்கு எக்ஸ்ட்ரா 2 பாட்டில் செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. கேட்டோன்னே வேகமா விஜய் பார்வதி அங்க ரிஜெக்ட் பண்ணி வச்ச 2 பாட்டில தூக்கி இங்க போடுவாங்க. எதுக்கு? அவங்க சுயலாபத்துக்காக, எல்லாமே சுயலாபத்துக்காக எடுத்து போட்டிருப்பாங்க. அதை கூட ரம்யா அவர்கள் பார்த்து வந்து சண்டையை போட்டிருப்பாங்க. ஏமாத்திட்டியா, இப்படி ஒன்று பண்ணிட்டியா, என் முதுகுல குத்திட்டியான்னு சொல்லிட்டு ரம்யா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அது வரைக்கும் ரம்யாவை நம்ப வச்சுட்டு இருப்பாங்க. உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லி ஒரு மாதிரி நம்ப வச்சுட்டு இருப்பாங்க. அங்க பார்வர்கள் ஒரு கேவலமான கேம் விளாண்டாங்க. யாருக்கிட்ட? ரம்யா கிட்ட. பட் ரம்யா பின்னாடி வேற ஒரு கேமை யோசிச்சு வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். பட் எல்லாமே சுயலாபத்துக்காக தான் நடந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் சுயலாபத்துக்காக தான் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது திவாகர் அந்த இடத்துல எதுவுமே பண்ணல. திவாகர் விஜய் பார்வதி சொல்றதை மட்டும் தான் செஞ்சார். ஓகேவா, நம்ம கூட திட்டிட்டு இருந்தோம், மனுஷன் நல்லா தான் தனியா முடிவெடுத்தாரு, இப்போ பாரு கடைசி நேரத்தில் திடீர்னு விஜய் பார்வதி சொல்றதை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி நம்ம கூட திட்டிட்டு இருந்தோம். இவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு நேற்று நைட்டு பிளேட் அப்படி மாத்தியாச்சு. அப்போ திவாகர் ரொம்ப நேரம் பொறுமையா இருக்காரு. இவங்க வார்த்தையெல்லாம் கடத்துறாங்க. அவன் சோத்தை கொடுத்தா நக்கிட்டு அந்த பக்கம் போயிட்ட, ஃபிகர் நாக்கு தொங்க போட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு வார்த்தைகளை விட்டுட்டே இருக்காரு. அவர் எவ்வளவு நேரம் கேட்பாரு? ரொம்ப நேரம் பொறுமையா இருந்தார். இதுல தேவையில்லாம வினோத் குறுக்க வந்து ஒரு மாதிரி பேசிட்டார். ஒரு மாதிரி இவர் இப்படி தான் பொண்ணுங்க பின்னாடி போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னோன்னே அந்த பிரச்சனை ஒரு மாதிரி பெருசாக வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் கமார்தீன் அடிக்கலாம் போனாப்ல. அது என்னங்கிற விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காமு மாமாவுக்கு ரெட் கார்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இல்லாட்டினா எனக்கு தெரிஞ்ச மக்கள் ஜேசிபியை கொண்டு இடிச்சிட்டு உள்ள போய் ரெட் கார்டு கொடுத்துருவாங்க நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாப்புல. அது அடுத்த வீடியோவில் கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அடிக்கே செஞ்சுட்டார், ஒரு கட்டத்தில் அடிக்கே செஞ்சுட்டாரு. அது எவ்வளோ பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல பார்வக்கா விடுற வார்த்தைகள் எல்லாமே தப்பு. நிறைய கெட்ட வார்த்தைகள், மக்களை குறை சொல்றாங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆட்களை தான் மக்கள் வந்து வின் பண்ண வைப்பாங்க. கதை சொல்லிட்டாளா, கதை சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு மேலே வந்த மாதிரி காட்டிட்டாளா மக்கள் நம்பிடுவாங்க. இப்போ பாரு இந்த கேமில் அப்படி நல்லவ மாதிரி நடிச்சிட்டாலா மக்கள் நம்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்களை தான் மக்கள் வின் பண்ண வைப்பாங்க, மக்களுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே ஒரு மாதிரி பேசுறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க நேர்மையாக நடந்துக்கிட்டா உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க பண்ணது ஒரு ஃப்ராட் வேலை. அதுக்கான ரெவன்யூ வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. அப்படித்தான் இருக்கும். அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்கும். அதை ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்க முடியலன்னா கடந்து போங்க. அதை விட்டுட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு எல்லாரையுமே தப்பு சொல்ல கூடாது. இல்லை சுபிக்ஷா ரொம்ப மோசமாக பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமாக பேசிட்டு உட்காந்து அழுதுகிட்டு எனக்கு ஒன்றுமே வேணாம், அவளை நான் செய்யாமல் விட மாட்டேன், பிளா பிளா பிளா. என்ன செய்வீங்க? உங்களால் என்னங்க செய்ய முடியும்? அதிகபட்சம் அந்த பொண்ணு முன்னாடி போய் 4 வார்த்தை கத்திட்டு இருப்பீங்க. அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாது. எதுவுமே வர, சும்மா கத்துவீங்க. இல்லைன்னா ஒரு கார்னரில் போய் உட்காந்துட்டு எல்லாரும் என்ன அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பீங்க. அதை என்ன பண்ணுறீங்க? நேற்றும் அதே தான் சொல்கிறாங்க. எல்லாரும் என்னையே முதுகில் குத்துறாங்க, நம்பர் எல்லாருமே என்ன அடித்தா எப்படி, எல்லா டாஸ்க்லாம் என்னையே அடிக்கிறீங்களா எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசணும். நீங்கள் பண்ணது பூரா ப்ராடு வேலை. எல்லா ப்ராடு வேலையும் பார்த்துட்டு அப்புறம் எல்லாரும் என்ன அடிக்காங்கன்னா என்ன கதை? பின்ன அடிக்க தான் செய்வாங்க. இப்போ சிம்பிளாக சொல்கிறேங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 5000 பணம் இருக்குது, ஓகேவா? பக்கத்தில் உட்காந்துருக்கேன், உங்கள்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 50,000 எடுத்துட்டான். 5000 எடுத்துட்டான். சரி 5000 தானே இருக்குது, 5000 எடுத்துட்டான். நீங்கள் அவனை பார்த்து சரி நண்பன் தானே தெரியாமல் எடுத்துட்டான்னு விடுவீங்களா? எப்படா என் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்தேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணுவோம். எதுக்கு எடுத்த அந்த 5000 கேட்போம். அதே தான் அந்த வீட்லேயும் பண்ணுறாங்க. என்ன தான் கூட பழகிட்டு இருந்தாலும், என்ன தான் ரொம்ப ஜாலியாக இருந்தாலும், ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது எதுக்கு என்னை வச்சு அதில் ஒரு கேம் ஆடுற, என்னோட விஷயத்தை எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க தான் செய்வாங்க. அதை கேட்குறத உடனே டார்கெட்னா எப்படி கேட்கறது? கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும். இப்போ 5000 இதுக்கு தேவைப்பட்டுச்சுப்பா எடுத்தேன் அப்படின்னா முடிஞ்சு. அதே மாதிரி நேற்று நீங்களும் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், தயவுசெய்து உங்க பாட்டெல்லாம் நீங்களே ரோட்ல போட்டு உடைச்சிருக்கேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு பாவப்பட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க போறாங்க. அதை விட்டுட்டு எல்லார் பாட்டிலும் ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? பட் கொஸ்டின் கேட்டா உடனே டார்கெட்னு சொல்லுவீங்களா? என்ன எளவு கேம்னு கேட்கேன். இதுல மாட்டினது திவாகர்.
இதில் மாட்டினது திவாகர். ஒரு ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க ப்ரோ. ஃபிகர் காண்டி போயிட்டாரு, சுபிக்ஷா வலிஞ்சிக்கிட்டே போயிட்டாரு, சுபிக்ஷா பார்த்து வலிஞ்சிட்டே போயிட்டாரு, அவளுக்காண்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, என்ன ரோட்டில் விட்டாரு, என்ன மாட்டி விட்டாரு, நீங்களாம் யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க ஒன்று தலையில் அடிச்சு அழுறாங்க. இதில் நம்ம காமு மாமா வேற குறுக்க கடந்து உன்னை ஏற்றி விட்டுக்கிட்டு நீ ஒன்றும் பண்ணாத, நீ விடு நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுகிறேன், உன்னோட உழைப்பு எனக்கு தெரியும், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் எல்லாம் கூட்டு வந்து அவரை நிப்பாட்டி விட்டு பேசி அப்படியாச்சும் மண்டையை கழுவி காலகையாக பிடிச்சாச்சும் வாங்கிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சிம்பிளா சொல்லிட்டா என்ன, மேபி இன்னைக்கான எபிசோட நீங்க இந்த சீனை எங்கேயா பார்க்கலாம். நம்ம அக்கா இருக்காங்கல்ல பார்வக்கா, எங்கேயா ஒரு இடத்துல சுபிக்ஷா காலில் பொத்துன்னு விழுந்து கிடப்பாங்க. அம்மா எனக்கு கொடுத்துருமா இந்த நாமினேஷன் விபாஸ் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தாலும் விழுந்துருவாங்க. ஏன்னா அதுக்கு அவங்க கவலையே பட மாட்டேங்காங்க. நேற்று விழுந்தாங்களா, தண்ணி பழங்காலே விழுந்தாங்க, தண்ணி பழங்காலே விழுந்து இப்போ அந்த காலில் விழுந்த மேட்டர் கூட சுபிக்ஷா வின் பண்ண வைக்க தானே. காலில் விழுந்த மேட்ரு கூட சுபிக்ஷா வின் பண்ண வச்சிரு, எப்படியாச்சும் வின் பண்ண வச்சிருந்தேன், தயவுசெய்து வேறு எதுவும் வேலையை பார்த்துறாதானே, டாஸ்க்கை நேர்மையாக விளையாடுற மாதிரி விளையாடி எப்படியாச்சும் வின் பண்ண வச்சிருன்னு சொல்லிட்டு காலில் விழுந்தீங்களே, அப்போ அங்கேயும் போய் விழுங்க பேசாமல். வேறு என்ன பண்ண, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காண்டி அங்கே போய் விழுந்து அம்மா குடும்பமான்னு அழுங்க. வேறு என்ன பண்ண. இது டிக்கெட்டு ஃபினாலே கூட இந்த அளவுக்கு எந்த சீசன்லையும் டஃப் கொடுத்து அழுதுருக்க மாட்டாங்க ப்ரோ. ஒரு வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அதுக்கு இந்த அளவுக்கு காலுகையெல்லாம் பிடிச்சி உருண்டு பிறண்டு எதுக்கு இவ்வளோ அழுகெல்லாம் எதுக்கு? நீங்கள் அந்த இடத்துல விளையாண்டிங்களா, அவங்க ஏமாத்திட்டாங்களா, நீங்கள் அந்த இடத்துல இப்படி உடஞ்சி வார்த்தையை விடாமல் ஏமாத்திட்டியா, உன்னை எனக்கு எங்கே பார்க்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெத்தாக நடந்து வந்திருந்தீங்க, மேபி மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணை நம்பி தானே பண்ணா, சுபிக்ஷா நம்பி தானே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் பஸ்ட் அவுட் ஆகி வார்த்தைகளை கடத்துறீங்க தெரியுமா, அதுதான் ரொம்ப தப்பு. அந்த பொண்ணோட கம்யூனிட்டிலாம் எடுத்து போட்டு பேசி அவெல்லாம் ஒரு ஆளா, அவெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கான்னு சொல்லி சீன் போட்டுட்ருக்கா, இதெல்லாம் எதுக்கு? அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் மேபி எலைட்டாக இருக்கலாம், சின்ன வயசுலேருந்தே அப்படியே சில்வர் ஸ்பூன்லேயே சாப்பிட்டு பழகிருக்கலாம், யாருக்கு தெரியும்? யாரோட வாழ்க்கையை பற்றி யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாதுல்ல. அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு. இதில் வார்த்தையை கடத்துறது வந்து ஈஸி, ஆனால் அது அள்ளுறது கஷ்டம். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சாட்டர்டே சண்டே அள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன். அள்ள வேண்டியிருக்கும், அள்ளாமல்லாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அள்ளி பேக்கெட்டில் போட்டே ஆகணும். ஸோ பார்க்கலாம், நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சுபிக்ஷா வந்து உள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட போய் ஃபீல் பண்ணிட்டு வியானா கேட்டிருப்பாங்க போல நாமினேஷன் ஃப்ரீ பாஸை. அப்போ வியானா கொடுக்கலாமா, விக்கல்ஸ் விக்ரம் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கான முடிவு. பட் ஒர்க்கர்ஸ் யாருக்கு போனாலும் பரவாயில்ல, அவங்க உழைச்சிருக்காங்க, உளுந்து பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு போனால் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதுக்கப்புறம் தான் வினோத் ஒரு சம்பவத்தை பண்றார். அடுத்த வீடியோவில் வரேன்.